நான் மன உளைச்சல் வேதனைப்படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு. வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பக்கம் இரு தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது எங்கள் கட்சியில் எல்லோரும் குழம்பி போய் ரொம்ப வேதனையில் இருக்கிற நிலைமையாக இருக்குது. இது மாறணும், மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக ஆசை. எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையும் அதுதான். அதனால் இதுக்கு தீர்வு என்ன, முடிவு என்னென்னா, இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களாம் முடிவு பண்ணால் ஒழிய வேறு தீர்வே ஏற்படாது. எல்லாம் பேசி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு. என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறத அவங்க தான் வெளியிடணும். அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வேகமாக பழைய நிலைமைக்கு மேலே கிளம்பிடும். தேர்தல் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உருவாகும். அதனால் நான் மீண்டும் வற்புறுத்துறதெல்லாம், பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு மேலே வீறு கொண்டு எழுணும், வளர்ச்சி பெறணும். அதுக்கு இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கருத்தாகவும் இந்த நேரத்தில் வற்புறுத்துகிறேன்.